எல்லா உயிர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் நாட்டிற்கு நலத்தையும் உலகுக்கு உயர்வையும் நீ கொடுக்கலாம். என்ன பரந்த நோக்கம் ஏண்டா குமார்? எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேவா? ஏண்டா ஏண்டா உனக்கு இந்த 20 வயசுல 60 வயசு குணம் எல்லாம்? டே தரவனா, நல்ல குணம் 4 வயசு கூட வரலாண்டா. ஆனா கெட்ட குணம் எந்த வயசும் வரக்கூடாது. போந்தா உன் தத்துவத்தை ஆரம்பிச்சுட்டாத. இத கடிதாச்சு வந்திருக்கு, இதை படிக்க ஆரம்பி. அன்புள்ள சித்தப்பாவுக்கு அங்கே நீங்க சௌக்கியமா? வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா, அதுக்கு நானும் அப்பாவும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடிதம் கண்டதும் தந்தி போல் கிராஜுவேட் வார்த்தை வட்டாத. எழுதிருக்கிறது எங்க அண்ணன் குழந்தைரா. இப்படிக்கு முருகன். பின் குறிப்பு: நாயின் வாழை பூனை கடித்து விட்டதால் காயம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு மறக்காமல் மருந்து வாங்கி வரவும், மறக்காமல் மருந்து வாங்கி வரவும், மறக்காமல் மருந்து வாங்கி வரவும், மறக்காமல் மருந்து. நான் எங்க மந்திர புனைங்கிறதுக்காக குழந்தை மறுபடியும் எழுதிக்கிறேன். பரவாயில்லையே, வண்ணா பையன் கடுதாசி எழுதுற அளவுக்கு தயாராயிட்டானே. ரொம்ப கெட்டிக்கான பையன்டா. அதுக்கு என் பேர்ல எவ்வளவு பிரியம் தெரியுமா? போன தடவை நான் ஊருக்கு போனப்ப நான் தூக்கி வச்சுட்டு சாதம் கொடுத்தாதான் சாப்பிடுவேன் ஒரே ஆடா. முருகன் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருப்பான். அவன் பேசுறத கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. என்னடா ஊருக்கு புறப்படுறதுக்கே தயாராயிட்டியா? பரவனா, திருவிழா மட்டும் இல்லைன்னா ஒரு வாரம் இல்லடா, உன் கூட ஒரு மாசமே தங்கியிருப்பேன். எங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த திருவிழா ரொம்ப முக்கியம்டா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அங்க வந்து சேரணும். தவிரவும் எங்க அண்ணன் வேற என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. இவன் ஒருத்தன் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிப்பாங்க. அடிமாடு மாதிரி இருந்துட்டு இன்னும் என்னடா அண்ணன் பெரிய அண்ணன். எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லடா, அப்பா அம்மா எல்லாமே அவர் தான்டா. எனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்து இப்ப ஆளாகி இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசம் தான்டா என்ன வளர்த்துருக்கு. டே குமார், நீ உங்க அண்ணனும் ராமர் லட்சுமணன் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சுட்டீங்கிறத மறந்துட்டு பேசிட்டேன். ஐம் சாரி. இவையும் பாசத்தையும் அளவுக்கு மீறி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு என் கூட பிறந்த சகோதரர். இன்னொரு பக்கம் நட்பையும் பாசத்தையும் வாரி கொடுத்துட்டு இருக்கான் இந்த கூட பிறக்காத சகோதரர். தரவடா, இதை தவிர எனக்கு வேற என்னடா வேணும்? நான் ஊருக்கு போயிட்டு வரேன், மறக்காம லெட்டர் போடு. இந்த கப்ப மறந்துட்டேடா. இது சாதாரண பரிசா? படிப்பு, பண்பு, ஒழுக்கம் எல்லாத்திலையும் சிறந்த மாணவன் காலேஜ் உனக்கு கொடுத்த பரிசாச்சே. இதை விட்டுட்டு போறேன். சரவணா, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த கப்பு உங்ககிட்டே இருக்கட்டும். அடுத்ததான் நாம சந்திக்கிற போது நானே வாங்கிக்கிறேன். ஓகே? இன்னைக்கு காலையில சித்தப்பா வரும் சொன்னாங்களே, இன்னும் வரலையே. ரயில் லேட்டா இருக்கும்பா. என்னப்பா இது சினமாவிடா. உங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட தான்ப்பா பிடிக்கும். சித்தப்பா வந்ததும் அவனே உனக்கு தருவான்டா. அப்பனா பத்திரமா இருங்கப்பா, சித்தப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தாண்டா பத்திரமா வைக்கிறேன். அப்பா அப்பா, என்னப்பா? சித்தப்பா திருவிழாவுக்கு வந்து ஊருக்கு போகும்போது நான் கூட தான் பட்டணத்துக்கு போவேன். நீ எதுக்கு பாக்க போகணும்? சித்தப்பா மட்டும் போய் பிஏ படிக்கணுமா? நான் கூட தான் போய் பிஏ படிக்க போறேன். என்னப்பா இப்படி பாக்குறாங்க? படிப்பு மேல உனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து நான் அப்படியே பூரிச்சு போறேன்டா. இந்த பாருடா கண்ணு, நீ மட்டும் சமத்தா படிச்சேன்னா பட்டணத்துக்கு என்னடா, உங்க சித்தப்பா உன்னை பாரிஸ், லண்டன், அமெரிக்கா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பாண்டா. ஓஹோ, உங்க சித்தப்பா அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் பெரிய படிப்பு படிக்க வைக்குமா? கண்டிப்பா உன்னை படிக்க வைப்பான். சிவகாமையா, வாங்க வாங்க உட்காருங்க. எங்க ஊர் நாட்டாமிச்சு உட்கார்றதுக்கு நேரமா இருக்குது. அந்த கோயில்ல ஆயக்காரங்களும் திட்டுவானுங்க. ஆமா, குமார் இந்த வரலையா? அவனைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் படித்தவன் ஆச்சப்பா. படித்தவங்களுக்கு நேரம் காலம்லாம் தெரியும். நேர ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கே வந்துவாங்க. நாம முதல்ல போகலாம். புறப்படுற போலாமா?
சிவசாமி, என்னங்க நேரம் ஆயிடுச்சே, இன்னும் குமார் வரலையே. கவலைப்படாத சண்முகம், அம்பாள் குறிப்பிட்ட நேரத்துல அவனை இங்க கொண்டாந்து சேர்த்துருவா. நீ ஏன் கவலைப்படுற? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அப்பா அப்பா, என்ன முருகா? எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் சித்தப்பாவை காணமே. வந்துருவாப்பா, இப்ப வந்துருவா. அம்மா தாயே, மாமாயி, ஈஸ்வரி. சிவசாமி, இன்னும் தம்பி வரலையப்பா. வந்துருவான், இப்ப வந்துருவான். நாகலிங்கத்தூடி ஆளுங்க, உங்களை திருவிழாவுக்கு வரவிடாம வழியிலேயே தீர்த்து கட்ட அனுப்புறாருங்க. பெரிய மனுஷனா இங்க இருக்கிற தீபத்தட்டை எங்க எடுத்துட்டு போற? கோவிச்சுக்க கூடாது, இந்த கோவில் முதல் மரியாதை. சண்முகத்தோட குடும்பத்துக்கு தான் பரம்பரையா இந்த மரியாதையை செஞ்சுட்டு வழக்கம். பரம்பரையாவது பழக்கமாவது, வழக்கத்தை மாத்து, முதல் மரியாதை இந்த பக்கம் திருப்பு. என்னையா சொல்றீங்க? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து பரம்பரையா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம காலத்துல நாம மாத்திடலாங்களா? சண்முகம், என் பங்காளி எதிர்த்து பேசின உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே வெட்ட அவன் தலை வெட்டி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் நாம் மறுவேற பார்ப்போம். உங்களுக்கு முதல் மரியாதை வேணும்னா அம்பாள் முன்னால கையேந்தி பிச்சையா கேளுங்க, அதை நான் மனப்பூர்வமா விட்டு கொடுக்கிறேன். ஆனா உங்க உருட்டலுக்கு மிரட்டலுக்கு பயந்து இந்த பரம்பரை பாக்கியத்தை மட்டும் விட்டு கொடுப்பேன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. இந்த பாரியா, நான் நினைச்சா எனக்கு இருக்கிற பண வசதிக்கு 1000 கோயிலை கட்டி ஒவ்வொரு கோயிலையும் முதல் மரியாதைய நான் வாங்கிக்குவேன். இந்த கோயில் முதல் மரியாதை என்ன, உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஆமாங்க, இந்த குடிசை கூட இல்லாம அலைஞ்சு தெரிந்த ஏழைகளுக்கு குடியிருக்க வீடு கட்டி கொடுத்தவன் எங்க பாட்டேன். குடிக்க தண்ணீரே கிடைக்காத வற்றி வறண்டு போய் கிடந்த இந்த கிராமத்துக்கு குளம் வெட்டி குடிநீர் பஞ்சத்தையே போக்குறவன் எங்க பாட்டேன். அது மட்டுமா, கல்வி கொடுத்தவனே கண் கொடுத்த கடவுளா மதிப்பாங்க. ஒருத்தருக்கு இல்லையா, இந்த ஊருக்கே கல்வி கொடுக்கிற பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சவன் எங்க பாட்டேன். இல்லாத ஊர் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கோயிலே இல்லாம இருண்டு கிடந்த இந்த கிராமத்துக்கு இந்த கோயிலை கட்டி வச்சவன் எங்க பாட்டேங்க. இவ்வளவு காரியத்தையும் இந்த ஊருக்காக எங்க பாட்டம் செய்தாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கோவில்ல எனக்கு மதிப்பு மரியாதை. நான் நினைச்சா இந்த கோயில் மரியாதையை என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்த முடியும். எங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் கேவலமா கீழ்த்தரமா பேசி கேட்டுக்கிறோம். ஆனா இந்த தெய்வத்தை அருக்கிறவளான அம்மனை அகிலாண்ட தேவையை கேவலமா பேசுற அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. என்னடா நடக்கும்? எச்சரிக்கையாளராயே நாளைக்கும்
இருப்பேன்டா. அப்பாவும் செத்து போயிட்டாரு, நீயும் என்ன விட்டுட்டு போறிய சித்தப்பா. முருகா முருகா அதப்பா சித்தப்பா வந்துருவா. பாப்பா வா. நீ போய் லாரி உள்ள செக் பண்ண. சார் நோபடி ஹியர். யாருமே இல்ல. யார் என்ன சார்? இங்க யாரும் இல்லைங்க சார். நல்லா செக் பண்ணிட்டேன் சார். கீழே எல்லாம் பார்த்துட்டேன், யாரும் இல்லை சார். சரி சரி இப்படி வாங்க. நீ லாரி எடுத்து போயா? எங்க போயிருப்பாயா? தெரியல சார். விளங்கி ரத்தம் சார். ஹலோ போலீஸ் என்ன துரத்துக்கிட்டு வருது. முதல்ல என்ன காப்பாத்துங்க, அப்புறம் விவரமெல்லாம் சொல்றேன். யாரையா நீங்க? பார்த்தா தெரியல, நாங்க போலீஸ்காரங்க. பொண்ணு குளிக்கிற இடத்துல போலீஸ்காரங்களுக்கு என்னையா வேலை? அனாவசியமா பேசாதே. இந்த பக்கம் ஒருத்தர் முடியாதானே. அப்படி யாரும் வரல. இந்தாமா மரியாதையா கரைக்கவா. என்னையா விளையாடுறீங்களா? நாங்க விளையாட வரல, விசாரிக்க தான் வந்திருக்கோம். நீ கரைக்கு வரையா இல்ல நாங்க தண்ணிக்கு வரட்டா? கண்டிப்பா நான் வந்துதான் ஆகணுமோ? ஆமா ஆமா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, அங்க இருக்கிற துணி எடுத்து இங்க போட்டுட்டு அந்த பக்கமா திரும்பி நில்லுங்க. ஏட்டையா அந்த துணி எடுத்து ஏறிங்க. சேர்வே பல்லும் வாயோட ஒட்டி இருக்கணுமா இல்ல வெளியே வந்து விழணுமா? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல என் பொண்டாட்டி புடவைய கூட நான் தொட்டதில்லையா? அதனால தான் 14 வருஷமா புள்ள குட்டி இல்லாம தனியா தவிக்கிறீங்க. எங்க அக்கா அடிவகுத்த தடைக்கிட்டு அலைகிறான். சேர்வே டியூட்டிக்கு ஒபே பண்ண போறியா இல்லையா? லட்டில அந்த துணியை தூக்கி பின்னால போடுமே. எஸ் சார். போ. இப்ப பாருங்க ஐயா, என்னத்தை விசாரிக்கணும் சொன்னீங்களே, இப்ப விசாரிங்க. நீ யாரு, எந்த ஊரு? இதே ஊரு தான். உன் பேரு? பன்னி. வீடு? அதோ அங்க தெரியுதே மலை, அதுக்கு கீழே உள்ள பள்ளத்தாக்கு. அங்கிருந்து இங்கேயே வந்த? இங்கதானே ஆறு இருக்கு, குளிக்க வந்த. உனக்கு எத்தனை குழந்தைங்க? 25 குழந்தைங்க.
என்னம்மா கதை விடுறியா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்லையா? என்னம்மா தரைய தரைய பாக்குற? என்ன தரையில இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு தரையதான் பாக்கும், பின் அண்ணாந்தா பாக்கும். எறும்பு போற தரையும் கிடைச்சா கூட சரி, எதிரிகளை நாங்க அப்படியே நசுக்கி எடுத்துருவோம். குண்டடிப்பட்டு ஓடி வந்தானே அவன் எங்க? மாட்டான்னு பதில் சொல்லு. என்னங்க தண்ணியில ஒரு பதில் தரையில ஒரு பதிலா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, அப்படி யாரும் இங்க வரலையே. சார் எஸ் சார். எல்லாம் நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தோம் சார். யார் இந்த பொண்ணு? இந்த ஊரை சேர்ந்த பொண்ணா சார்? கல்யாணம் ஆகலையா சார்? எல்லாம் போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட கத்தி சண்டியா போடுற? ஒண்ணு இல்ல சார், குமார் பையன் தலை மாதிரி முதல்ல தெரிஞ்சது. லட்டிய விட்டு ஆட்டி பாக்கிறதுக்குள்ள காத்து போன சார் மேல வந்து கடிக்க வருது. பயந்துட்டோம். என்னமோ நினைச்சேன். ஏயா காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்டேக்கலாமா பயந்துட்டு இருக்கிறது? இந்த கைதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரிஞ்சதா? பைய போலாம்.